பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு சென்னை வருகை. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரிடம் இன்று நேரில் ஆதரவு திரட்டினார். அதிமுக சட்ட விதிகளின்படி இப்போதும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஓபிஎஸ் தான் காரணம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கரூரில் 581 கோடி ரூபாய் மதிப்பிலான 99 புதிய பணிகளுக்கு அடிக்கல். 28 கோடி ரூபாய் மதிப்பிலான 95 முடிவுற்ற பணிகளையும் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விமர்சனங்களுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என கருத்து. 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று வெளியீடு. பணி திருப்தியளிக்கவில்லை எனில் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. 80 காவல் நிலைய மரண வழக்குகளில் 12 வழக்குகளில் மட்டுமே காவல்துறையினர் மீது தவறு. தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு இன்று விளக்கம். மணிப்பூர் நிலச்சரிவு 3வது நாளாக தொடர்ந்த மீட்புப் பணி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. நுபுர் சர்மாவின் கருத்துக்களை பகிர்ந்த நபர் கொல்லப்பட்ட வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றம். பாஜக முன்னாள் பிரமுகர் நுபுர் சர்மாவிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது கொல்கத்தா போலீஸ். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ரவீந்திர ஜடேஜா சதம். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 416 ரன்கள் குவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று புதுச்சேரி மற்றும் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூட்டணி கட்சியினரிடம் ஆதரவு கோரினார். முர்முவிற்கு அதிமுக ஆதரவு கொடுப்பதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, சமூக நீதி பேசும் திமுக ஏன் முர்முவை ஆதரிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். செய்தியாளர் பிரகாஷ் ராமச்சந்திரன் வழங்கிய தகவல்கள் இவை. பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு சென்னை வருகை. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரிடம் இன்று நேரில் ஆதரவு திரட்டினார். அதிமுக சட்ட விதிகளின்படி இப்போதும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஓபிஎஸ் தான் காரணம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு.